தலனன் யூடியூப் சேனல் 8வது படிச்சுட்டு இருக்க மாணவரா நீங்கள் உங்களுக்கு தமிழில் உள்ள புக் பேக் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல, செகண்ட் மிட் டேர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியல, நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்மளோட தலனன் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இந்த இயல் 2ல் என்னென்ன புக் பேக் கொஸ்டின் இருக்கோ, இயல் 1ல் டேம் 2 இயல் 1ல் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் புக் பேக் இருக்கோ அந்த கொஸ்டினை பற்றின தகவல் ப்ளஸ் இதில் எது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை பற்றின தகவல் எல்லாம் நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக மாணவர்களுக்காக நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல் ப்ளஸ் கிராமருடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, கிராமர் கொஸ்டின் ஆன்சரு, 8th இங்கிலீஷு செகண்ட் டேம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th தமிழ் செகண்ட் டேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் புக் பேக் ஆன்சர். இப்போது 8th தமிழில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி வரவு, தமிழ் வரி வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு. இதில் வந்து புக் பேக்கில் உள்ள ஆன்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி வாழ்த்து. இந்த தமிழ் மொழி வாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதுனது. இது வந்து நமக்கு ஒரு மனப்பாட பாட்டு. வாழ்க நிரந்தரத்தில் ஆரம்பித்து வாலியவேன்னு முடியக்கூடிய ஒரு மனப்பாட பாட்டு. இதில் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பு அப்படின்னா பெரிய நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இகழ், வன்மொழினா வளமிக்க மொழி, அது எது நம்ம தமிழ் மொழி தான், இசைனா புகழ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய பிள்ளைங்க இந்த பாக்ஸை கண்டிப்பாக படிக்கணும். இதுவே நம்ம 8th படிக்கிற பிள்ளைங்க இதை பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பாரதியாரை பற்றின பெருமைகள்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ புக் பேக் உள்ள ஆன்சர் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வைப்பு, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் சி என்றும் கூட்டல் என்றும், கொஸ்டின் நம்பர் 3 வானம் அளந்து என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் சி வானம் கூட்டல் அளந்து, கொஸ்டின் நம்பர் 4 அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி அறிந்த அனைத்தும். அடுத்தது 5வது ஒன்வேர்டு வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் சி வானம் அறிந்த. இப்போ பார்க்கணும் தமிழ் வாழ்த்து இடம்பட்டில் மோனை சொற்கள். மோனை சொற்கள்னா உங்களுக்கு தெரியும் மோனை மூ அப்படின்னு ஞாபகம். மோனை மூ அது ரைமிங்காக வருதா? மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல் வரணுங்க, அதுதான் மோனை. உங்கள் பாருங்கள் வாழ்க வாழ்க, வா வா, எங்கள் எங்கள், ஏ ஏ, வாலியவே வாலியவே, வா வா, முதல் எழுத்துலாம் ஒன்று போல் வருதா? அதனால் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது வந்து மோனை சொற்கள் எனப்படும். தமிழ் எழுத்து பொறுத்தவரை முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் மோனை சொற்கள், இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் அது எதுகை சொற்கள். இப்போ இந்த பாடத்தில் மிக முக்கியமான கேள்வி பார்க்குறோம். நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய சிறுவனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் எழுதுக. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செகண்ட் டேர்மில் கேட்கக்கூடிய ஒரு சிறுவனால முக்கியமான கேள்வி. குறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது, அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. இயல் 1ல் அடுத்த பாடம் தமிழ் மொழி வரவு. இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பற்றின ஒரு பாடமாக தான் அந்த வயதில் இருக்குது. இது எழுதினது யாருன்னா தொல்காப்பியர். இங்கே முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா விசும்பு. உங்களுக்கு தெரியும் விசும்புனா வானம், ஆகாயம், இது எல்லாமே வானத்துடைய மற்றொரு பெயர்கள். மரபுனா வழக்கம், செய்யுள்னா பாட்டு, தலா ஆள் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, தழுவுதல். தலா ஆள்னா தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து டிஎன்பிசி டெட்டுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு பகுதி. அளபடைனா என்ன? அளபடைக்கு பாருங்கள், அளபடை இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உயிரளப்படை. அளபடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைப்படும். அளபடை வந்து 3 படம், உயிரளப்படை, ஒற்றலப்படை அப்படின்னா அளபடை வகைப்படுகிறது. ஆனாலும் இந்த அளபடை வந்து இந்த அளபடை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே தனியாக போட்டிருக்கோம். அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை மாணவர்கள் படிச்சு விடுங்க. அதை விட முக்கியமானது இதுவும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 1 வேர்டில் இது வரும். அதனால் ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்துக்கிடுங்க. புலியோட குட்டி பேர், இதோட இளமை பேர்கள் அப்படின்னா புலியோட குட்டி பேர் பரல், சிங்கத்துக்கு குருளை, யானைனா கன்று, பசுனா கன்று தான், யானையும் கன்று, பசுவும் கன்று, ஆடுனா குட்டி. சரி, புலி என்ன பண்ணும்? உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். இப்போ இந்த படத்திற்கான பேஜ் நம்பர் 7 உள்ள புக் பேக் ஒன்னோடு பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1 பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. ஆப்ஷன் 2 விசும்பில், விசும்பில்னா வானத்தில் பறந்து செல்கின்றன. கொஸ்டின் நம்பர் 2 இயற்கை போற்றல் தமிழர் டேஷ். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ மரபு. கொஸ்டின் நம்பர் 3 இருதினை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ 2 கூட்டல் திணை. கொஸ்டின் நம்பர் 4 ஐம்பால் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி 5 கூட்டல் பால். இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இல்லாட்டா கூட இதில் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் மரபுகளை நாம் ஏன் மாற்றக்கூடாது. அடுத்ததான் உரைநடை பார்க்குறோம். இந்த உரைநடை வந்து தமிழ் வடிவ வளர்ச்சி, தமிழ் எழுத்துக்கள் எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து நம்மளுடைய தமிழை வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணியிருப்பாருன்னு பார்ப்பாங்க. இதான் வந்து தமிழ் சீர்திருத்த எழுத்துக்கள். பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து எப்படி சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. பழைய காலத்தில் ஏ எப்படி இருந்துச்சு, ஏ உயிரெழுத்துக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போ பேஜ் நம்பர் 12ல் அதில் புக் பேக்கில் உள்ள ஒன்வேர்டு பார்க்குறோம். முதல் ஒன்வேர்டு தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுது நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆப்ஷன் சி அச்சுக்கலை. 2 வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து ஆப்ஷன் பி. 3 தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் ஆப்ஷன் பி.
கோடிட்டு எடுத்து நிறுத்துக. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து முழுமையான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீரமாமுனிவர் தான் வரணும். இவங்க வந்து தந்தை பெரியார்னு கொடுத்துருக்காங்க. அதை விட புக் மேலே என்ன இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் என்னுடைய கருத்தில் வந்து வீரமாமுனிவர் தான் மிக சரியான விடையாக இருந்திருக்கணும். கோடிட்டு எழுத்தை பொறுத்துக்க. ஒன்று, கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் டேஸ் அழைக்கப்படினா கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது. அடுத்து எழுத்துக்களில் புள்ளிகள் ஏற்படும் குழப்பத்தை தவிர்க்க வீரமாமுனிவர் தான் அந்த எழுத்து எல்லாத்தையும் குழப்பத்தெல்லாம் தவிர்த்தாரு. இப்போ உரைநடையை பொறுத்தவரை நமக்கு வந்து கொஸ்டினில் இந்த பாடம் ஒரு மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை கண்டிப்பாக வந்து ஸ்லோடனாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிடுங்க. இதை படிக்காமல் ஒமிட் பண்ணவே கூடாது. நீங்கள் ஸ்லோலனர் அப்படி இருந்தீங்கன்னா இந்த பாட்டில் நான் படிக்கக்கூடிய கேள்வி வந்து ரெட் கலரில் 8 எஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. குறுவனால ஓவிய எழுத்து என்றால் என்ன, அந்த கல்வியை கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்து வீரமாமுனியர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்கள் எவையேனும் 2 குறிப்பிடுக, ரொம்ப முக்கியமான கல்வி. சிறுவனால பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக, ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி. நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. கண்டிப்பாக வந்து செகண்ட் மிட் டேர்மில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பிக் கொஸ்டினில், தமிழில் கேட்கக்கூடிய ஒரு பிக் கொஸ்டினில் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் இது மாதிரி வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் வந்து நீங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் மூலம் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு சேனல், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போயிட்டு அந்த ஃப்ரீ கிளாஸில் மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மூலம் வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன கிளாஸஸ் தேவையோ அந்த அத்தனை கிளாஸும் மாணவர்கள் வழங்கப்படும். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான இன்னும் வேணும், நீங்கள் எந்த கிளாஸ் 6 to 12 எந்த கிளாஸ் படித்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வேணும், எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும் சார், கெமிஸ்ட்ரி வேணும் சார், அக்கௌண்டன்சி வேணும் சார், எது வேணாலும் நீங்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் அதில் போய் கேட்கலாம். அப்படி கேட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இங்கிலீஷ் வந்து 6 to 9 வரைக்கும் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத மாணவர்கள் பார்த்துக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இப்போ 8th இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியாச்சு. இது தமிழ். இப்போ பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிகள் எதெல்லாம் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் பிள்ளைக்கு தேவையில்லை தான், இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக வந்து இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு நம்ம விரிவானம் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பெரிய ஸ்கூலில் போகும்போது துணை பாடம் சொல்லுவாங்க. அது நமக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது தேவையில்லாத ஒன்று தான். அடுத்து வந்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்கு அப்படிங்கிறத இது வந்து இதில் கேள்வி மட்டும் பார்த்துக்கிடுங்க. டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி படிக்கிற பிள்ளைங்க தான் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இந்த ஏரியா. அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். இந்த எழுத்துக்களின் பிறப்பு வந்து ஒன்றில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு உயிர் எங்கே இருக்கும், கழுத்தில் இருக்குது. நம்மளோட உயிர் வந்து கழுத்து வெட்டினா போயிடும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் வந்து கழுத்து வெட்டினா போயிடும். அப்போ உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளின எழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது, வள்ளியை மார்பில் வச்சுருக்குன்னு ஞாபகம் வச்சுடுங்க. இப்படி ஈஸியாக ஞாபகம் வருமே உங்களுக்கு. இப்போ வள்ளியை மார்பில் வச்சுருக்கேன் சார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளின எழுத்து உங்களுக்கு மறக்காது. அடுத்து மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்து எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெல்லினோ மூக்கு, மே மூ அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. மெல்லின எழுத்து மூக்குலேருந்து பிறக்கும். இடைநிலத்தும் அப்படி தான். கழுத்து தலைக்கும் உடம்புக்கும் இடையில என்ன இருக்குது, கழுத்து. அப்போ இடைநில எழுத்துக்கள் எதில் பிறகு, கழுத்தில் பிறகு. ஆயுத எழுத்து அது தலை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்துருங்க, உயிரெழுத்து உயிர் கழுத்தை வெட்டினா போயிடும், அப்படி கழுத்தில் பிறக்க ஞாபகம் வச்சுடுங்க. வள்ளின எழுத்து நம்மளுடைய மார்பில் பிறக்கும், அதனால் வந்து வள்ளியை மார்பில் வச்சுக்கிடுங்க. மெல்லின எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு, மூ மெல்லின எழுத்துக்கு மூக்கில் வச்சுக்கிடுங்க. இடைநிலத்து கழுத்துக்கும் உடம்புக்கும் தலைக்கும் இடையில இருக்கிறது கழுத்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இதனுடைய ஒன் வேர்டு. இப்போ பேஜ் நம்பர் 19 புக் பேக் ஒன் வேர்டு பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ. ரெண்டாவது ஒன் வேர்டு ஆயுத எழுத்து பிறக்க மாட்டோம். உங்களுக்கே நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க, தலையில் எழுத்து வச்சுருக்கோம். வள்ளின எழுத்துக்கள் பிறக்க மாட்டோம். ஆப்ஷன் பி மார்பு. உங்களுக்கு தெரியும், வள்ளியை மார்பில் வச்சுக்க சொல்லியிருக்கேன். நாவின் நுனி அன்னத்தில் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. நாக்கு தூக்கி அப்படியே மேல் அன்னத்தில் ஒட்ட வச்சா இட்டு இன்னும் பிறக்கும். கீழ் இதழும் மேல்வாய்ப்பிலும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். கீழ் இதழும் மேல்வாய்ப்பில் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் சி யூ. இப்போ பொறுத்துக, இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இக்கு இங்கு ரெண்டுமே நாவினுடைய முதல் அன்னத்தோட அடியில் போய் இருக்கும். இச்சி இன்னு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு ஏற்கனவே ஒன்றுவரிலே பார்த்துருக்கோம், நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து நாவின் நுனி மேல் வாய்ப்பல்லின் அடி. இதில் நீங்கள் பார்க்க வேண்ட சிறுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டின் தான் இதில் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எழுத்துக்கள் பிறப்பு என்றால் என்ன, மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொடுக்கணும். மெய் எழுத்து உங்களுக்கே தெரியும். மெய் எழுத்து எங்கேருந்து பிறகு நீங்களே அதை இதுக்கு விடையை சொல்லுங்கள். பக்கம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு விடை, இதை பற்றின விடையை சொல்லுங்கள். மெய் எழுத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். மெய் எழுத்துக்கு எதை கொண்டு பிறக்கும், எந்த தலையை வச்சு பிறக்குமா, கழுத்தில் பிறக்குமா, இல்லை மார்பில் பிறக்குமான்னு பாருங்கள். அடுத்தது பிள்ளைங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பறவைகளினோட ஒளிமரபு. நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா வந்து நல்லா பார்த்துடுங்க குணுகும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, புறா குணுகும். மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும்.
இப்போ பாருங்க மொத்தமாக நிறைய இருக்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க, தொகை மரபு. பேஜ் நம்பர் 20 பார்க்குறோம். 8th தமிழ் செகண்ட் டேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 8th தமிழ் செகண்ட் டேம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். நிறைய மக்கள் கூட்டமாக நிறைய பேர் மக்கள் நின்னாங்களா, அது மக்கள் கூட்டம். பசுமாடு மொத்தமாக நினச்சுன்னா அது வந்து ஆ நிறை. பசுவோட இன்னொரு பேர் வந்து ஆ பெற்றம். ஆடு நிறைய நினச்சுன்னா அது வந்து கூட்டமாக இருக்குது ஆ மந்தை, ஆட்டு மந்தை. இப்போ வினைமுறை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து கரெக்டான வினையோடு தான் சொல்லணும். சோறு உண், சோறு சாப்பிட்டான்னு சொல்றத விட சோறு உண்ணுன்னு சொல்லணும். முறுக்கு தின், சோறு எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, பாலை குடிச்சான்னு சொல்லக்கூடாது, பாலை பருகினான்னு சொல்லணும். கூடை மூடை, கூடையை முடையணும், கூடை முடை. பூ கொய், பூவை வந்து கொய்யணும், பூவை நம்ம பறிக்கணும்னு சொல்லுவோம், இல்லை அது வந்து உண்மையான வார்த்தை வந்து பூவை கொய்யணும், பூ கொய். இலையை தான் பறிக்கணும். பானை வனை, பானையை வரைகிறதுனா பானை வனை. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள அந்த இலக்கணங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்கூல் மாணவர்கள் தேவையில்லாது. இந்த கலைச்சல் உருவம் டிஎன்பிசி இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுடுங்க. வரக்கூடிய காலங்களில் 8th தமிழ் செகண்ட் இயல் வந்து 2வது இயல், 8th தமிழ் செகண்ட் டேமில் செகண்ட் இயல், 8th தமிழ் செகண்ட் டேமில் ஃபஸ்ட்டு இயல் இப்போ ஃபுல்லாக போட்டோம். இன்னும் மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மாணவர் நலனுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய நம்முடைய தலானன் யூடியூப் சேனல். 8th தமிழ் ஃபஸ்ட்டு டேம் செகண்ட் டேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது 8th இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். அடுத்தது 8th தமிழ், 8th மேக்ஸ், 8th சயின்ஸு சோசியல் என்ன வேணுங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மாணவர்களுக்காக என்றும் மாணவர் நலனில் தலானன். நன்றி.